வணக்கம்ங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனியிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குதுங்க. இது கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆச்சுங்க. இந்த 16 வருஷ காலகட்டங்களே நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க, நிறைய சுபிட்சமாக இருக்காங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த கொங்கு பார்த்தீங்கன்னா, கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும் பார்க்குறனாலைங்க, கொங்கு வெள்ளாளர் சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே எல்லாமே எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சுட்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சுட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து நிறையா ஜாதகம் வருதுங்க. அதே மாதிரி கோயம்புத்தூருங்க, ஓபிங்க, சத்தியமங்கலம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பூருங்க, பல்லடம், நாமக்கல்லுங்க, கரூருங்க, வேலாயுதம்பாளையம், சங்ககிரி, பெருந்துறைங்க, அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கயம், இந்த மாதிரி பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டைங்க, மடத்துக்குளம், இந்த மாதிரி மேட்டூருங்க, மேட்டுப்பாளையம், இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்துமே நமக்கு ஜாதகம் வருதுங்க. நமக்கு தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ அனுப்பிச்சுட்றாங்க. இதனால் நிறையா சுபகாரியங்கள் முடியுதுங்க, நிறைய எல்லாமே சுவிட்சமாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகமெல்லாம் நமக்கு நிறையா வருதுங்க. வெளிநாட்டில் ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைய ஜாதகம், பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் ஜாதகம், பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகம், அதே மாதிரி சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைய ஜாதகம், பசங்க ஜாதகம், பெங்களூரில் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைய ஜாதகம், பசங்க ஜாதகம், கோயம்புத்தூரில் வேலை பார்க்கக்கூடிய ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம், இந்த மாதிரி ஜாதகமெல்லாம் நம்மள்ட்ட நிறையா வந்துட்டுருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருந்தாலும் நமக்கு நிறைய அனுப்பிச்சுட்றாங்க. சேலக்கல்லுங்க, நாமக்கல் சுற்றி வட்டாரம் இருக்கிற கிராமங்கள்ல இருந்தாலும் நமக்கு அனுப்பிச்சுட்றாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி சைடு இருந்து இருக்கிற கிராமங்களில் இருந்தாலும் அனுப்பிச்சுட்றாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க, அதெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கொங்கு சொந்தங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை சொந்தங்களுமே நமக்கு நிறைய அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. அனுப்பிச்சுட்ட எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நம்ம அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுங்களுக்கும் எந்த மாதிரி கான்செப்டில் வரன்னு பார்க்குறீங்க அப்படிங்க உங்களுக்கா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள்ட்ட ஜாதகம் நிறையா இருக்குதுங்க, நம்ம கைவசம் நிறையா வந்துருக்குதுங்க. உங்கள் பொண்ணு நம்ம வசதி கூட இருக்கிறோம், நல்ல வசதி கம்மியாக இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் எந்த கான்செப்டில் பார்க்குறோம் அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம், ஃபோட்டோ எல்லாமே நம்மள்ட்ட நிறையா அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. நிறைய சுபகாரியங்களும் அந்த முருகனர்களால் நிறையா சுபகாரியங்கள் முடிச்சுட்ருக்குதுங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு ஜாதகமெல்லாம் அனுப்பிச்சுட்றாங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுங்களுக்கும் எந்த கான்செப்டில் வரன்னு பார்க்குறேன் அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரியே பார்த்துக்கலாம். இப்போ டாக்டர் ஜாதகம்னு ஒரு வாரமாக பார்த்தீங்கனாலே ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகம், ரெண்டாவது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம்ங்க, வெளி மாநிலங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இங்கே எல்லாம் சொந்த பிஸ்னஸுக்கு போயிருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் எனக்கு ஜாதகம் அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. அங்கேருந்தெல்லாம் ஜாதகம் போட்டவங்களாம் எனக்கு அனுப்பிச்சுட்றாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ திருச்செங்கோட்டிலேருந்துங்க, நாமக்கல்லேருந்து நிறையா எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே எடுத்துக்கலாமா. இப்போ கரூர் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா கரூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற ஒரு 60 கிலோமீட்டர் சரௌண்டிலே தான் பார்ப்பீங்க. அந்த 60 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற சரௌண்டிலே பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி கரூருங்க, நாமக்கல்லுங்க, அதே மாதிரி சேலம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏரியாவில் இருந்துமே உங்களுக்கு ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாதகம் நிறையா வர்றதுனால நிறைய சுபகாரியங்கள் அவங்களாவே கான்செப்ட் பண்ணிங்க, அவங்களாவே ஜாதகம் எடுத்துக்கிறாங்க. இப்போ எந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு பார்க்குறீங்களோ அதே கான்செப்டில் நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டோன்னா உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவிடுங்க. அந்த ஐடி நம்பர், பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிங்கனாலே செல்லிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 20,000 30,000 ப்ரொஃபைல் இருக்குனாலங்க உங்கள் பொண்ணுக்கு எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் பார்க்குறீங்க, இல்லை உங்கள் பையனுக்கு எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் பார்க்குறீங்க, அந்த வயசை போட்டிங்கன்னா அந்த வயசில் உள்ள ஜாதகமாக இருந்தாலும், பொண்ணுக்கு ஜாதகமாக இருந்தாலும், பசங்க ஜாதகமாக இருந்தாலும் வரும். அதுலேயே உங்களுக்கு ஓகே பண்ணி நீங்கள் நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி நேரடியாகவே பேசிக்கலாங்க. பொண்ணு வீட்டு சைடும் பேசிக்கலாங்க, மாப்பிள்ளை வீட்டு சைடாக இருந்தாலும் பேசிக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது, இது எல்லாமே யூடியூப்பில் பேசுகிறாங்க, ஃபேஸ்புக்கில் வருது, அதில் வருது, இதில் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க இல்லைங்களா. உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா என்னோடய யூடியூப்பில் போய்ங்க அஜய் கொங்கு மேட்ரிமோனி அப்படின்னு சொன்னேன் எனக்கு அடிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருப்பேனுங்க. என்னோடய செல் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க.
இன்னொரு நம்பர் 97 88 33 80 15 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க. அதுக்கு கூகுளில் போய் அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரன் அடிச்சுன்னா கூகுள்லேயே என்னோடய பயோடேட்டா எல்லாமே வந்துடுங்க. நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு ஆண்டவனை முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. உங்கள் குலதெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. மறக்காமல் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கும். அப்படி தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. எனக்கு ஒரு ஆசை, நம்ம மேட்ரிமோனிக்கு போனோம், அஜய் குங்கு மேட்ரிமோனியில் கொடுத்தோம், திருமணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சந்தோஷங்க. இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் தானே, பரவாயில்ல அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக மறக்காமல் ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாம் பார்க்கட்டுங்க. எத்தனையோ பிள்ளைய பசங்கள்லாம் மேரேஜ் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த ஆண்டவனர்களாலும் அந்த முருகனர்களாலும் அவங்க குலதெய்வத்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு முருகனை வேண்டிக்கிறேங்க. மறக்காமல் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நன்றி, வணக்கமுங்க. அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்.